ஹலோ எவ்ரிவன். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல்ஃப் கான்ஃபிடென்ட். அதை விட முக்கியமானது செல்ஃப் லவ். நம்மளை நாமளே நேசிக்கிறது, யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம சுயமாக வாழ்கிறது, நம்மக்கிட்ட நாமளே அன்பாக நடந்துக்கிறது. கிரீஸ் நாட்டில் நடந்த ஒரு கதையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளை யாரும் நேசிக்கலனாலும் நம்மளே நேசிக்கணும் அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்தை இந்த கதை நமக்கு உணர்த்தும். கிரீஸ் நாட்டில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஏற்பட்ட சில மன அழுத்தத்தினால தற்கொலை செஞ்சுக்கலாம்னு முடிவு செய்கிறான். அவன் தற்கொலை செய்கிறதுக்காக முயற்சிக்கிறப்போ அங்கே சில பேர் வந்து அவனை கூட்டிகிட்டு அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஃபிலோசாஃபர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அரிஸ்டாட்டிலும் அங்கே வந்து அவனை விசாரிக்கிறாரு. அரிஸ்டாட்டிலும் அந்த இளைஞன் கிட்ட, உனக்கு அப்படி என்ன பிரச்சனை, ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞனும் அரிஸ்டாட்டிலை பார்த்து, என்னை எல்லாருமே ஏமாத்திட்டாங்க, எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, எல்லாருமே என்னோட முதுகில் குத்திட்டாங்க, என்னை கடவுள் கூட கைவிட்டுட்டாரு, எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த அரிஸ்டாட்டில் அந்த இளைஞனை பார்த்து, எல்லாருமே கைவிட்டுட்டாங்களா உன்னை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அரிஸ்டாட்டிலும் மௌனமாக இருக்காரு. பிறகு அவன்கிட்ட, ஆமாப்பா, நீ சொல்கிறது உண்மைதான், உன்னை எல்லாருமே கைவிட்டிருக்காங்க, ஏன் நீ கூட உன்னை கைவிட்டுட்ட அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன்ட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட இந்த இளைஞனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. எல்லாருமே என்னை கைவிட்டிருக்காங்க உண்மைதான், ஆனால் நான் கூட என்னை கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுது. அதனால் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வும் ஏற்படுது. அப்போ இருந்து அவனோட மனசில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. என்னோட வாழ்க்கையை நான் யாருக்காகவும் வாழலை, எனக்காக என் வாழ்க்கையை வாழ்கிறேன், இனிமேல் எனக்காக மட்டுமே இந்த வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். யார் என்னை கைவிட்டிருந்தாலும் நான் என்னை கைவிட்டிருந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள சிந்திக்கிறான். யாரும் யாருக்காகவும் வாழலை, எல்லாரும் அவங்கவுங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்பயும் அடுத்தவங்க வந்து நம்மளை திருப்திப்படுத்தவே முடியாது, நம்ம தான் நிறைவாக வச்சுக்கணும், நம்ம தான் நேசிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு முக்கியமான உறவுனா அது அவன் கூட அவன் ஏற்படுத்திக்கிற உறவு மட்டும்தான். இதை பார்த்த அங்கிருந்த மக்களுக்கும் ஒரு பெரிய புரிதல் ஏற்படுது. அரிஸ்டாட்டில் அவரோட அறிவுத்திறன்மையை கண்டு எல்லாரும் வியக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி செல்ஃப் லவ்வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் நம்ம கையை விட்டிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கையை நாமளே விட்டுறக்கூடாது. இந்த கதை ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் லவ்வும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்குமே உணர்த்தியிருக்கும். இந்த கதையை ஆப்பிள் பாக்ஸ்கிற ஒரு சேனலில் அவங்க ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. ஸோ என்னோட சேனலில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இதை சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட எஃபோர்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். பை பை.